மாஸ்டர்களுக்கு வணக்கம். நாம இந்த வாரம் பார்க்க போறது கூகுள் கார்ட்போர்டை பத்தி. சரிங்க, இந்த கூகுள் கார்ட்போர்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட், இது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைஸ். ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டினா நம்ம ஆக்குலஸ் ரிஃப்ட் அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃபோனையே ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைஸாக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த கூகுள் கார்ட்போர்ட். இதை போன கூகுள் ஐஓ, அதாவது 2014 வருஷம் நடந்த கூகுள் ஐஓ ஈவெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மே மாதம் நடந்த ஈவெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஃபோனை வச்சுக்கிட்டு, உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லை ஐஃபோனோ ஏதாவது ஒரு ஃபோனை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுதான் இதனுடைய மெயின் பர்பஸ். ஓகேங்க, அப்படியே இந்த கூகுள் கார்ட்போர்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேசிக்காக பார்க்க போனால் இது வந்து வெறும் ஒரு கார்ட்போர்டு தான், அதாவது ஒரு அட்டைப்பெட்டி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த அட்டைப்பெட்டியை கரெக்டாக முறையில் லேசர் கட்டில் கட் பண்ணி நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே வந்து ஒரு லென்ஸ், அதாவது 2 லென்ஸ், பை கான்வெக்ஸ் லென்ஸ் 40 mm ஃபோக்கல் லென்த்தோட லென்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு மேக்னெட், இந்த இடத்துல மேக்னெட். ஸோ அந்த மேக்னெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிங்கு. ஸோ இந்த ரிங்கில் நீங்கள் இது மாதிரி நான் இழுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ இதுதான் ஒரு ஆக்ஷன். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷூட்டிங் கேம் விளாடுறீங்க. ஸோ அந்த ஷூட்டிங் கேமில் ஷூட் பண்ணணும் அப்படின்னா ஏதோ இந்த ரிங்கு தான் யூஸ் ஆக போகுது. ஸோ இது ஒரு ஆக்ஷனை கொடுக்கறதுக்காக இந்த ரிங்கு. இந்த ரிங்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற மேக்னெட் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த மேக்னெட்டை வந்து இது தூண்டி விடுது. ஸோ அதனால் மேக்னட்டோமீட்டர், நம்ம ஃபோனில் மேக்னட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் இந்த இன்புட்டை கேப்சர் பண்ணி நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அந்த மேக்னட்டோமீட்டரை இனிஷியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆக்ஷன்ஸ் நடக்குது. அது போக இதில் வந்து ஒரு என்எஃப்சி இருக்குது. என்எஃப்சி அப்படின்னு சொல்லணும்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். ஸோ இதில் நான் ஒரு ஃபோனை கொண்டு வந்து வச்சேன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இந்த என்எஃப்சிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவை இந்த கார்ட்போர்டுக்கு இல்லை. பட் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்தெந்த ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத அது என்எஃப்சி மூலமாக நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 வால் க்ளோஸ் இருக்கும். இதை ஸ்டிக் பண்ணி, அதாவது ஃபோனை உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வால் க்ளோஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த கார்ட்போர்ட். சரிங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு இந்த கார்ட்போர்டு வந்து மே 2014 ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு இந்தியாவுக்கு எப்போவுமே லேட்டாக தானே வரும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸில் இந்த கார்ட்போர்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. Amazon.in-லையும் அதே மாதிரி சம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் லைக் பாக் சைட், அதுக்கப்புறம் ஏலியன், அது மாதிரி வெப்சைட்ஸ்லேயும் வந்து இந்த கார்ட்போர்டு கிடைக்குது. லிங்க் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பாக்ஸ், இந்த கார்ட்போர்டை வந்து எப்படி வாங்குறது, வாங்கி அதை எப்படி கரெக்டாக இது மாதிரி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணோம். அமேசானில் எங்கே ஆர்டர் பண்ணோம், என்ன ஆர்டர் பண்ணோங்கிறதுலாம் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது, கமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, இது கார்ட்போர்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஓகே, ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஸோ எப்படி நம்ம கார்ட்போர்டை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2. ஸோ 2 இந்த 2வோட ஜாயின் பண்ணுறோம். கரெக்டாக பார்க்கணும்னா ஏதோ 2 to 2 ஜாயின் பண்ணுறோம். 3 to 3 ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 4 to 4 ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஜாயின். ஓகே ஓகே ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துடும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே இங்கே ஸ்டிக் பண்ண சொல்லியிருப்பாங்க.
ஒட்டியாச்சு, அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள் வந்து இதை நீங்களே கையில் பிடிச்சி பார்த்துக்காம நீங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதை இந்த வால்க்ரோவை நீங்கள் இங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது 2 சைடில் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் உங்கள் தலையில் ஈஸியாகவே நீங்கள் மாட்டிக்கலாம். நீங்கள் கூகுள் கார்ட்போர்ட் அப்படின்ற இந்த கூகுள் கார்ட்போர்ட் ப்ராஜெக்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் டெமோஸ் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து இவ்வளோ ஆப்ஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு தெரியுதுங்க இல்லையா. இப்போ நான் இந்த இதில் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் தெரியும், அந்த லைன் தான் வந்து ஸ்ட்ரைட் பட்டன். ஸோ நீங்கள் அதில் வச்சு இந்த ரிங்கை அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ புல் அண்ட் ரிலீஸ் டெக்னிக் சொல்கிறாங்க. ஓகே, கற்று போகிறேன். சரிங்க, இதை எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முக்கியமாக சொல்லணும்னா கேமிங்ஸ். ஸோ கேமிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு 3D கேமிங்ஸ், நீங்களே கேமுக்குள்ளே இன்வால்வ் விளையாடுற அளவு 3D கேமிங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் ப்ளேல போய் கார்ட்போர்ட் கேம்ஸ்ன்னு தேடிங்கனாவே நிறைய கேம்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் vr.chromeextensions.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அந்த லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுலேயே ஒரு சில கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 3D எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 360 வியூ 3D எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்களே உள்ளேருந்து பார்த்தோம்னா, சுற்றி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்ற அளவுக்கு நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸும் உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2015 எண்டுக்குள்ளே நிறைய கேம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D மூவிஸும் இதில் பிளேயர் போட்டு பார்க்கலாம். 3D மூவிஸ் எல்லாத்தையுமே வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ வேறு என்ன சொல்கிறது, ஸோ நீங்கள் கேம்ஸ் அண்ட் மூவிஸை வந்து 3Dலேயே பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்க, சரி, இதே போல் இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கும் வரை சரி, நன்றி, வணக்கம்.